அல்லாஹு தாலா அவனுடைய பேரருள் புனிதமான இந்த இரவில் இன்னும் புது வருட மஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கிளியாரிட்டியாக மாதங்கள் வருடத்திற்கு 12 மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் சொல்கிறான். அந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றுதான் மஹர்ரம் மாதம். இதுக்கு ஆலிம் உலமாக்கள் நமக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எவ்வளவோ சொல்லியிருக்கின்றார்கள். அதில் புனிதமிக்க ஆஷுராவுடைய நாள் இருக்குது. அந்த நாளிலே அல்லாஹு தாலா என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கொடுத்தான்றதை நாம் ஆலிம் உலமாக்கள் மூலமாக நாம் தெரிஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக அந்த 9, 10 அல்லது 10, 11 அந்த நாட்களை நாம் சங்கைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாங்க. அந்த நாட்களில் இரவு நின்று வணங்கி இபாதத்துகள் செய்து இன்னும் பகலிலே நோன்பு நோற்று அவனுக்கு பொருத்தமான காரியங்களில் ஈடுபட்டு அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. புது வருடம், நியூ இயர், இஸ்லாமிக் நியூ இயர். நாம் அந்த நியூ இயரில் இருக்கிறோம். இப்போ அந்த நியூ இயர் நம்மை நோக்கி நாம் அதில் வச்சிருக்கிறோம். நமக்கு அல்லாஹு தாலா எல்லாத்துக்குமே முகத்தர் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. உலகத்தில் வரும் வரை கியாம நாள் வரை எல்லா மக்களும் எவ்வளவு நாட்கள் வாழ்வார்கள், என்ன சாப்பிடுவாங்க, எங்க பிறப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எங்க அவர்கள் மரணிப்பார்கள் எல்லாம் அல்லாஹு தாலா மறைச்சி வச்சிருக்கிறான். மரணம் மட்டும் நமக்கு காண்பிச்சானே ஆனால் நம்ம அவ்வளோதான், வீட்டிலே முடங்கி விடுவோம். அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அந்த மரணத்தை மறைச்சி அந்த மரணம் தெரிந்தால் இந்த ஹாப்பினஸ் ஃபேஸில் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அதனால அந்த ரப்பிடத்தில் என்ன அல்லாஹ் காட்டுறான், இந்த வருடம் போயிடுச்சு சென்ற. அதனால தான் ஆலிம் உலமாக்கள் அந்த கடைசி துல்ஹஜ் உடைய கடைசி நாட்களில் துவா என்ன கேட்க சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த நாட்களில் நான் என்ன நல்ல அமல்கள் செய்தேன் என்கிட்ட இல்லை, ஆனால் உன்னிடத்தில் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அல்லாஹ். கடைசி அந்த நாளில் நாங்கள் இருந்து கேட்குறேன் அல்லாஹ், என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். புது வருடம் பிறந்துடுச்சு, என்ன எங்களுடைய முகத்தரை நல்ல முகத்தரை ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய முகத்தர் எங்களுடைய வாழ்நாளை நீடித்த ஆயுள கொடு, பரக்கத்துள்ள ஈமான அதிகப்படுத்தி கொடு. நம்முடைய இமாம்கள் நம்முடைய நாதாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ என்ன, ஒரு மனிதனுக்கு முகத்தர் விதிவசம், அவனுடைய ஆயுட்காலம் 100ன்னு ஒரு அப்ராக்சிமேட். ஒரு மனிதனுக்கு அவனுக்கு 55 முடிஞ்சு போச்சு, 55 years finished. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா 56ல் வரான். இப்போ அவனுக்கு அந்த 55 சென்றதா அல்லது அதிகரிக்குதா? அன்பர்களே போயிடுச்சு, ஆயுள்ல 55 போயிடுச்சு. இப்போ நாம என்ன அந்த நாட்களை நாம என்ன அமல்கள் செய்தோம்? வாழ்நாளில் பாதி போயிடுச்சு. பொருத்தமான காரியங்களில் ஈடுபட்டோமா? நல்ல அமல்களில் ஈடுபட்டோமா? நம்முடைய கல்பு அல்லாஹ்வின் பக்கம் இருந்துச்சா, துன்யாவின் பக்கம் இருந்துச்சா? நண்பர்களே தெரியல. அல்லாஹ் மௌத்தை மறைச்சி வச்சிருக்கிறனால தான் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறோம், பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாரோடவும் சந்தோஷமா இருக்கிறோம். அன்பர்களே நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹு தாலா அழகான முறையில் சொல்றான். அவர்களுடைய உயர்வை சொல்றான். அல்லாஹு தாலா அவர்களுடைய உயர்வை சொல்லிட்டு அவர்களுக்கு ரிசுக்கு எப்படிலாம் கொடுத்தான், அவர்களுக்கு ரிசுக்குடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அல்லாஹு தாலா அவனுடைய புறத்தில் இருந்து கேட்டாங்க, நபி ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மஜமே இது உங்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? மின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்துச்சுன்னாங்க. அப்படி உணவுகளை கொடுத்தா. அப்படி சிறப்புக்குரிய பெண்மணி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து நெருங்கிடுச்சு. மௌத்து நெருங்கிடுச்சு. நபி ரூஹுல்லா ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹுல்லா அவங்க சொல்றாங்க தன்னுடைய தாயார்கிட்ட, நான் கீழே போயிட்டு ஏதாவது சாப்பாடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்,
கீழே போயிட்டு வரேன்றாங்க. மலை மீது இருக்கின்றார்கள், கீழே போயிட்டு உடனே வந்துடுறேன்னு இஜாசத்து கேட்குறாங்க. தன்னுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. அவங்க இஜாசத்து கொடுத்துட்டாங்க, கீழே போயிட்டாங்க. யார் வரா? அவங்க கீழே போன பிறகு யார் வரா? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. அவங்க கேட்குறாங்க, நபி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் சொல்ல மலக்குல் மௌத் உங்கள் ரூஹை வாங்குறதுக்கு வந்திருக்கேன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரிக்வஸ்ட். யார்? சங்கைப்படுத்தப்பட்ட பெண்மணி, இறை நேச பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க கேட்குறாங்க, அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகன் ஈசா ஹஸ்ரத் ரூஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டோம், உடனே வந்துடுவாங்க, கொஞ்சம் பொறுமை. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முந்தவும் மாட்டோம் பிந்தவும் மாட்டோம். சொன்ன வேகத்தில் அவர்களுடைய ரூஹு வாங்கி கொண்டார்கள். நண்பர்களை பார்த்தீங்களா? யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுடைய தாயார். நபி வருகைக்காக கொஞ்சம் என்னுடைய மகன் வருவாங்க. யாருங்க? ஈசா ரூஹுல்லா, ஹஸரத் நபி ஈசா ரூஹுல்லா அவர்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. முடியாதுன்ட்டாங்க, முந்தவும் மாட்டோம். இதுதான் அன்பர்களே, அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் வச்சிருக்கிறனா அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. ஹைர், உங்க வராங்க, வந்தவொடனே கேட்குறாங்க, பார்க்குறாங்க, தன்னுடைய தாயார் இருக்கிறாங்க. உடனே அவங்கள கொண்டு போய் அடக்கம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செய்துட்டு அவங்களுடைய கபரில் இருந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய ரூஹு போயிடுச்சு, அதனுடைய எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ரூஹு வாங்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சொன்னார்கள், அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு ஆடு உயிருடன் அதனுடைய தோலை உரித்தால் அந்த ஆட்டிற்கு எந்த வேதனை, எவ்வளவு வேதனை இருக்குமோ அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. யாருங்க? அல்லாஹு அக்பர். மௌத்தை பற்றி தெரியல, சக்கராத்துடைய வேதனையை பற்றி தெரியல அன்பர்களே. ஆனால் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம், அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோம். நபி சொல்லிட்டாங்க, அகாய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினருக்கு எப்படி ரூஹ் வாங்கப்படும் தெரியுமா? வெண்ணெயில மூடி விழுந்தால் எப்படி எடுத்தால் லேசா டக்குன்னு வருமா அப்படி வாங்கப்படும் அன்பர்களே. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய ரூஹ் போகும்போது வரணும். அதனால தான் கவிஞர் அந்த பைத்து படித்தார், மரணத்தின் வலி கூட மருந்தாய் உம்மை தேடுதே, முழுமதியே என்னுயிரே வருவீரோ அப்படின்னு படிச்சாரு. அதாவது மரணத்திற்கு மருந்து இருக்கா? சக்கராத்துடைய வேதனைக்கு மருந்து இருக்கா? மருந்தே கிடையாது. எவ்வளவு பெரிய டாக்டர் வரட்டும், மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? மரணத்திற்கு, சக்கராத்துக்கு கிடையாது. ஆனால் அந்த சக்கராத்துக்கு மருந்து இருக்கு. எப்பொழுது மருந்து இருக்கு? மரணத்தின் வலி கூட மருந்தாய் உம்மை தேடுது அப்படின்னு படிச்சாங்களே அன்பர்களே. அந்த நாதா, அந்த பெரியார், அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்களே ஆனால் அன்பர்களே அவர்களை பார்த்து சொக்கி அப்படியே போயிடுவான் அன்பர்களே. அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நாம் அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதை லேசாக்கி கொடுத்திருக்கிறான். என்னுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டுடுச்சு, அதனால உங்களுக்கு ஹலால். என்னுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படுவோமையானால் அது என்னங்க? ஹராம் அன்பர்களே. அதனால அன்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பாருங்க, ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனைத்து நபிமார்களுடைய அழகையும் கொடுத்திருந்தான். ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த பெண்மணிகள் அவர்கள் கிண்டல் கேலி செய்தாங்க. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாரு கையிலும் பழத்தை கொடுத்துட்டாங்க, கத்தியும் கொடுத்துட்டாங்க. பழத்தை நான் சொல்லும் போது அறக்கணும்னாங்க. பழத்தை அறக்குறாங்க. அலங்கரிக்கப்பட்ட நபி, அவர்களுடைய அழகு என்னங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. ஆனால் பழத்தை அருங்கன்னாங்க. அவர்களை பார்த்து கொண்டே பழத்தை அறுக்கல, கைகளை அறுத்தார்கள். கைகள் வெட்டி ரத்தம் ஓடுது. ஆனால் அவர்களுடைய அழகில் அவர்கள் பார்த்து மயங்கி இருந்தார்கள். வேதனை தெரியல. முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சக்கராத்துடைய ஹால்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்களே ஆனால் அன்பர்களே அவர்களை பார்த்து கொண்டே ரூஹு போகும்போது ஒண்ணுமே இருக்காது அன்பர்களே. அதனால் தான் அவர்கள் சொன்னார், என்னுடைய உம்மத்தில மூமின்களுக்கு அவர்களுடைய ரூஹு போகும்போது
பொழுது வெண்ணெயில முடி உழுதால் எப்படி எடுக்கப்படுமோ அப்படி லேசா இருக்கும் நாங்க அன்பர்களே. அதனால் மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நாம என்ன செய்யணும்? அப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சக்கராத்துடைய ஹால்ல நம்முடைய வழி அந்த கடைசி நிமிடத்தில் அவர்கள் வருவார்களேயானால் அவர்களை பார்த்து நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வோமேயானால் நம்முடைய ரூஹ் போனால் ஒண்ணுமே தெரியாது, சிரித்துக் கொண்டே போகும். பெருமானாருடைய பெயரை சொன்னதன் காரணமாக தீயிலே குதித்தார்கள், தீயிலே குதித்தார்கள். எண்ணெய் சட்டியிலே அவர்கள் ரெடியாக அவர்கள் போட்டு பொருத்தி அறுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதனையாக தெரியவில்லை. காரணம், அவர்கள் நேசித்தது முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் ஜபித்தவர்களாக அந்த எண்ணெயிலும் அந்த தீயிலும் அவர்கள் கரிக்கப்பட்டார்கள் அன்பர்களே. அதனால் நம்முடைய ரூஹு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுமையானால் சக்கராத் இல்லைங்க. இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மளை ஆபாதா வைப்பா. எந்த ஒரு சிரமமும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நம்மளை ஆபாதாக மூமீனாக உண்மை முஸ்லிமாக அல்லாஹ் வாழ வைப்பான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபலமன்னஹு அஃலலுல் ஸிக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் ரப்பே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ புரிஞ்சுக்க யா அல்லாஹ். ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். இந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடையின யா அல்லாஹ், அவர்களுடைய ரூஹை நீ சந்தோஷப்படுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடையின யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் கொண்டு வந்த ஸலவாத் மஜ்லிஸை அவர்கள் நல்லபடியாக அவர்கள் ஸலவாத் ஓதுறாங்க, சங்கைப்படுத்துறாங்க, அந்த ரூஹ் அவர்களை சந்தோஷப்படுத்தின யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஷேக்மார்களுடைய ரூஹுக்கு இந்த நன்மைகளை ஏற்றி வச்சிடியா அல்லாஹ், அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். ரப்பே, இந்த முஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய ரூஹுக்கும் எத்தி வச்சிடியா அல்லாஹ். ரப்பே, அந்த நல்லடியார்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் பொருட்டால் புனிதமான இந்த இரவின் பொருட்டால் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், அனைத்து குற்றங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த நாட்களை சங்கை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ், எங்களை முஸ்லீம்களாக உண்மை மூமின்களாக ஆக்கிடியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்கள வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கொடுத்துடியா அல்லாஹ், யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கொடுத்துடியா அல்லாஹ். அனைத்து வியாதிகள் இருந்து எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். சிறிய பெரிய வியாதிகளில் இருந்து கவலையும் இந்த உள்ளத்தில் இல்லாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே, நீ கொடுத்த பிச்சை அல்லாஹ் இந்த வாழ்நாளில் உனக்கு நன்றி சொல்லி வாழக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். இப்படிப்பட்ட நல்ல மஜ்லிஸ்களில் வாழ்நாள் முழுவதும் கலந்து சிறப்பிக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் கூடிய அல்லாஹ். அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ் செய்துட்டு வருகின்றார்கள் அவருடைய ஹஜ் மக்பூலான மப்ரூரான ஹஜ் ஆக்கிடியா அல்லாஹ். அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். எங்களுக்கு பல ஹஜ் பல உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை மதித்து நடக்கக்கூடிய அவர்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கிருபையுடையவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் இந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ரப்பே அவர்கள் நல்ல முறையில் படித்து யா அல்லாஹ் அவர்களுடைய பெற்றோர்கள் கண்குளிர்ச்சி ஆக்கிடியா அல்லாஹ். உயர்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக உயர்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். சாலிஹான பிள்ளைகளா நீ அவர்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். தீனுக்கு கிதுமத்து செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்களை மதித்து பெரியோர்களை மதித்து நடக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகளா அந்த பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லாஹ். கணவன் மனைக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லாஹ். பிரிந்த உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லாஹ். ரப்பே, அந்த உள்ளங்களை அந்த பெற்றோர்கள்
குடும்பங்களோட பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ செய்துடியா அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த விளக்குகளில் இருந்து எல்லா தம்பதிகளையும் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். சந்தோஷமா வச்சுடியா அல்லாஹ். ரப்பே மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். கேவலமான நிலைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலன் நபி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு